இந்தியாவுல மிகப்பெரிய ஒரு போர் உத்தியை நடத்திட்டு இருக்காங்க. அது வேற எங்கேயும் இல்ல. ராஜஸ்தான்லயும், குஜராத்லயும். ஸோ இந்த எல்லைகள்ல வந்து அதாவது பாகிஸ்தான் எல்லைகள்ல மிகப்பெரிய ஒரு போர் ஒத்திகை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த போர் ஒத்திகையில 30,000 வீரர்களுக்கு மேல வந்து இதுல வந்து பங்கு பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால பாகிஸ்தான் வந்து இப்போ கொஞ்சம் அச்சாடஞ்சிருக்கு தான் சொல்லலாம். ஸோ எதனால இவ்வளவு ஒரு போர் ஒத்திகை நடத்திட்டு இருக்காங்க? ஏன்னா பக்கத்துல வந்து ஆல்ரெடி வந்து பங்களாதேஷ் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமா குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சைனா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஆக வந்து இது அமெரிக்காவும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான நம்மளுக்கு வந்து அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்மளோட மெயின் நம்ம வந்து எப்படி இருக்கோம், நம்மளோட போர் பலங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காண்டி மிக முக்கியமான ஒரு போர் ஒத்தியை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த போர் ஒத்தியை எப்படி நடத்திருக்காங்கன்னா இதோட மெயின் பேரே வந்து பாத்தீங்கன்னா திரிசூலம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அதெல்லாம் முப்படைகளையும் சேர்த்து தான் வந்து இதுல வந்து மெயினா இவங்க வந்து இந்த ஒரு போர் படைகளை உருவாக்கி இருக்காங்க. ஸோ இதுல வந்து ராத்திரி பகல் பார்க்காம இந்த ஒரு போர் ஒத்திகை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது நடக்க போகுது இன்னும் நான் வந்து அதிகமா வந்து அதாவது அக்டோபர் 30ல இருந்து நவம்பர் 10 வரையும் இந்த ஒரு போர் ஒத்திகை நடக்க போகுது. ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து மெயினா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன கலந்துக்கிற போறாங்கன்னாக்கா ரஃபேல் விமானங்களா இருக்கட்டும், அதே மாதிரி சுகேசி விமானங்களா இருக்கட்டும், இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் இது எல்லாமே வந்து இதுல வந்து மெயினா பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தார் பாலைவனம்